இந்த வீடியோவில் தொடக்க காலத்தில் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் பற்றியும் அந்த சங்கங்களோட செயல்பாடு பற்றியும் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. 1830 இந்து இலக்கிய சங்கம் அப்படின்னு தொடங்குறாங்க. 1852 சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றத ஹஜிரு லட்சுமி நரஸ் செட்டி அவர்களும் சீனிவாசனார் அவர்களும் தொடங்கலாம். 1853 இந்து முன்னேற்ற மேலாண்மை சங்கம் அல்லது இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் அப்படின்னு 2 பேர்ல சொல்லுவாங்க. ஆனால் ஒரே சங்கம் தான். சீனிவாச பிள்ளை அவர்கள் தொடங்குறாங்க. 1883 மத்திய தேசிய முகமதிய சங்கம் அப்படின்றத தொடங்குறாங்க. 1884 மதராஸ் மகாசன சங்கம், அதாவது ஆனந்தராஜுலு, ரங்கைய நாயுடு, வீர ராகவாச்சாரியா இவர்கள் சேர்ந்து தொடங்குவாங்க. அந்த கட்சியில் வந்து ரங்கைய நாயுடு வந்து தலைவராக இருப்பார். ஆனந்தராஜுலுவும் வீர ராகவாச்சாரியாரும் செயலாளராக இருப்பாங்க. ஓகே, அதை பற்றி பின்னால் பார்ப்போம். 1890 தென்னாட்டு தமிழ் சங்கம். 1899 திராவிட பாஷா சங்கம். இது வந்து நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு எழுதிக்கிங்க. ஏன்னா வருஷப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த வருஷங்கள் படி தான் கொடுத்துருக்கேன். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து கால வரிசைப்படுத்து அப்படிலாம் கேட்டுருவாங்க. டிஎன்பிசியில் அந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 இதுவுமே கால வரிசைப்படுத்துன்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து வரக்கூடியதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பின்னால் இதை பற்றி ஃப்ரீயாக பார்த்து. ஓகே. 1916 தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கப்பட்டுச்சு தான். 1908 நெல்லை தேசாபிமானி சங்கம், வ.உ. சிதம்பரனார் அவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம். 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் திருவல்லிக்கேணியில் தொடங்குவாங்க. ஒரு பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கு தங்கும் விடுதி இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு தொடங்குவாங்க. அதுக்கடுத்து அது நீதி கட்சியாக 1917 உருவாக்கிடுவாங்க. டி.எம். நாயர், தியாகராஜ் செட்டியார், நடேசனார் இவங்க 3 பேர் சேர்ந்து தொடங்குவாங்க. இதில் நடேசனார் பேர் குறிப்பிடல, தெரிஞ்சுங்க. மருத்துவர் நடேசனார் தான் முக்கியமான காரணமாக இருப்பார். 1944 திராவிட கழகம், அதாவது தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் தந்தை அப்படின்னு போட்டு. ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. தந்தை. ஓகே, தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர், தந்தைன்னு மட்டும் மாற்றிக்கங்க இந்த இடத்துல. 1946 தமிழரசு கழகம் மாப்போ சிவஞானம் அவர்கள் தொடங்குறாங்க. 46. ஓகேவா? 1949 திராவிட முன்னேற்ற கழகம் சி.என். அண்ணாதுரை. ஓகேவா? அந்த 44 வந்து திராவிட கழகத்தை, அதாவது நீதி கட்சி தான் திராவிட கழகம் பேர் மாற்றுவாங்க சேலம் மாநாட்டில். அந்த இதுலேருந்து அண்ணா அவர்கள் தான் பிரிஞ்சு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறார். 1951 தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. அதே 1951 தான் காமன்வெல்த் கட்சி எம்.ஏ. மாணிக்கவேலு நாயக்கர் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. 1959 சுதந்திரா கட்சி, அதாவது ராஜாஜி மற்றும் என்.ஜி. ரங்கா இவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தான் சுதந்திரா கட்சி. 1961 தமிழ் தேசிய கட்சி ஈவேகி சம்பத் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. 1982 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு, எம்.ஜி. ராமச்சந்திரன். சென்னை வாசிகள் சங்கம் 1852 பொதுமக்களோட தேவைகளை அரசுக்கு தெரிவிப்பது மட்டும்தான் நோக்கம் வச்சு இந்த சங்கத்தை உருவாக்குறாங்க. 1852 பிப்ரவரி 26 தொடங்குறாங்க. ஹஜிலு லட்சுமி நரசு அவர்கள், சீனிவாசனார் அவர்கள், ஹார்லி அவர்கள், பி. அப்பாசாமி பிள்ளை அவர்கள், பி. வீர பெருமாள் பிள்ளை அவர்கள், ஏ. ஆழ்வார் செட்டி அவர்கள், வி. சடகோப சரளு அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கட்சியை உருவாக்குறாங்க. ஓகேவா? இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்குவோம் அவ்வளோதான். சி. ஏகாம்பர முதலியார் அப்படின்றவர் தான் ஒரு தலைவராக இருந்திருக்கார். இந்த சினிமாலாம் வருவாங்கள்ல, ரஜினி மூவியில் கூட ஏதோ ஒன்று வருவார், வில்லன் ஏகாம்பரம் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. சி. ஏகாம்பர முதலியார் அப்படின்றவர் தான் தலைவராக இருக்கார். ஓகேவா? லட்சுமி நரசு அவர்கள் வந்து தி கிரசன்ட் அப்படின்ற ஒரு நூல் எழுதுறார். தி கிரசன்ட் அப்படின்ற ஒரு நாளிதழை வெளியிட்டார். நாளிதழை வெளியிடுறாங்க. அது வந்து ஆங்கில அரசு தடை விதிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தி ரைசிங் சன், அதாவது சூரிய உதயம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது ஒரு இதில் விடுறாங்க. இதில் ரெண்டுமே வந்து ஆங்கில இதழ் தான். ஓகேவா? அதனால இப்படி ஆங்கில பேர் தான் இருக்கும். தி கிரசன்ட் அப்படின்ற நூலுக்கு தடை விதிச்சதுனால தி ரைசிங் சன் அப்படின்ற ஒரு இதில் வெளியிடுறாங்க. ஓகேவா? சங்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய தொழில் அதிபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது தொழிலாளர்கள், அந்த தொழில் அதிபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான். ஓகேவா? ஜாலியன்வாலாக் படுகொலை நடக்கும்போது கூட திருப்பி கொடுப்பாங்கல்ல, ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன் நைட்வுட் அப்படின்ற பட்டத்தை திருப்பி கொடுப்பாரு. அது ஆங்கிலேய வழங்கின பட்டம் தான். அதே மாதிரி காந்தியடிகள் கூட ஹேசரி ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுப்பார்.
அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பாடம் படிச்சது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆங்கிலேயர் வழங்கக்கூடிய அந்த பட்டம் விருதுக்கு போட்டியா இவர் வந்து ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை ஒரு விருதை வழங்குறார். ஓகேவா? முதலாவது மனு, அதாவது 2 மனு குடுப்பாங்க இந்த கட்சியிலேருந்து, இந்த சங்கத்திலேருந்து, அதாவது சென்னை வாசிகள் சங்கத்திலேருந்து 2 மனு தான் குடுப்பாங்க. அதுக்கடுத்து இந்த சங்கமே செயலிழந்து போயிரும். ஓகேவா? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே ஒரு மனு குடுப்பாங்க. அது என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மனுவை அவங்க புரிஞ்சுக்கிட்டு 1853 பட்டய சட்டத்தில் அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக அதை பற்றின சீர்திருத்தங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களோட பரிந்துரைகள் எதுவுமே அந்த 1853 பட்டய சட்டத்தில் இடம்பெற்றிருக்காரு. ஓகேவா? இவங்க வந்து 1852 டிசம்பர்ல அந்த மனுவை கொண்டே கொடுக்குறாங்க. அந்த மனுவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைத்து வாரி முறை, ஜமீன்தாரி முறை, இந்த மாதிரி முறையினால வேளாண் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கடும் துன்பம். ஓகேவா? நீதிபதிகள் நியமனத்தினப்போ அவங்க நீதிபதிக்கு கொஞ்சமாச்சும் நீதித்துறைசார் அறிவு இருக்கணும். அதே மாதிரி வட்டார மொழிகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு ஆங்கிலேய நீதிபதியை கொண்டு வந்து இப்போ நம்ம தமிழகத்தில் வச்சோம்னா, அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய 2 பேரும் தமிழில் தான் இருக்காங்க. அதாவது அந்த சாட்சி கூண்டில் நிற்கிறவங்க தமிழில் நிற்கிறாங்கன்னா அவங்க பேசுறது அவருக்கு புரியாது. அப்போ அவர் என்ன நீதி வழங்குவார்? அதுதான் வட்டார மொழி அறிவு உள்ள நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1877 சென்னை உயர்நீதிமன்றம் அமைப்பாங்க. அப்போதைக்கு வந்து அங்கே திருவாரூர்ல இருந்து டி முத்துசாமி அப்படின்ற ஒருத்தர் தான் நீதிபதி நியமிப்பாங்க. அவர் வந்து ஒரு தமிழர். அவர் வந்து சென்னையில் போடும்போது அவருக்கு அந்த வட்டார மொழி அறிவு அவருக்கு இருக்கும். அதனால அவங்க வந்து வழக்காடுறவங்க என்ன சொல்றாங்க, சாட்சி கூண்டில் நிற்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும். அதை வச்சு நீதி வழங்குறது ஈஸி. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வட்டார மொழி அறிவே இல்லாத ஒருத்தரை வந்து நீதிபதி நியமிச்சிங்கன்னா அவர் எப்படி நீதி வழங்க முடியும் அப்படின்னு இவங்க தான் கேட்குறாங்க. ஓகேவா? மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களுக்கு கல்விக்கான மானியம் வழங்குவதை எதிர்க்கிறாங்க. அதாவது 1813 பட்டய சட்டத்தில் தான் வருஷத்துக்கு 1,00,000 கல்விக்குன்னு நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்னு ஆங்கில அந்த பட்டய சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? அதன்படி கல்விக்கு ஒதுக்கக்கூடிய காசுல நீங்க எதுக்காக வந்து சமய பரப்பு குழுக்கெல்லாம் அந்த காசு பிரிச்சு கொடுக்குறீங்க? சமய பரப்பு குழு அப்படின்றது சமயத்தை பரப்புறதுக்காக இங்க வந்தவங்க. சமயத்தை பரப்புறதுக்காக தான் கல்வியை உருவாக்குறாங்க, மருத்துவமனைகளை உருவாக்குறாங்க, ஆலயங்களை உருவாக்குறாங்க. அப்புறம் அதுக்கு நீங்க வந்து மானியம் வழங்குறீங்க. இங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கு அந்த கல்விக்கு மானியத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1853 மார்ச்ல தான் இவங்க சமர்ப்பித்த மனு வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. அதாவது 1852 டிசம்பர்ல கொடுக்குறாங்க. 1853 மார்ச், அதாவது ஒரு இடையில ஒரு 3 மாசம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா? இங்கேருந்து ஃபார்ம் போகணும்ல, இங்கிலாந்துக்கு போகுதுல. ஓகேவா? இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அந்த லெட்டர் போகுது. ஓகேவா? அந்த மனுவை வாசிக்கிறாங்க. இந்திய சீர்திருத்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய HT செய்மோர் அவரை வந்து சென்னைக்கு வராரு. எப்போ வராரு? 1853 அக்டோபர்ல வராரு. வந்து அவர் இந்த குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி இப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்வையிடுறார். இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பார்வையிடுறார். பார்வையிடும் போது கூட இந்த சித்திரவதை சட்டத்தின் கீழே வந்து மக்கள் சித்திரவதைப்படுவதெல்லாம் பார்வையிடுவார். அதாவது சித்திரவதை சட்டம் அப்படின்னா என்னன்னா, வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட போய் விவசாயிகள் கடன் வாங்குறது, விவசாயம் பண்றதுக்கு கடன் வாங்குறது. அப்போதைக்கு வந்து இந்த ரைத்து வாரி முறை, மகள்வாரி முறை இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, விவசாய நிலத்துல 3ல 2 பங்கு, 3ல 1 பங்கு அப்படின்னு வந்து வரி இருக்கும். அப்போ அந்த வரி கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து விவசாயமும் ஒழுங்காக விளையாது. வரி கொடுத்தாகணும்ல. அப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கும்போது அவங்க அந்த வருவாய்த்துறை அதிகாரி என்ன செய்வாங்கன்னா திருப்பி கடனை கேட்பாங்க. கொடுக்கலையா அந்த வரிக்கு தகுந்த ஒரு வெயிட் உள்ள கல்லை தூக்கி அவங்க தலையில வச்சிருவாங்க. துண்டெல்லாம் இல்லை, வெறும் தலையில அந்த கல்லை தூக்கி வச்சு பிடிச்சிக்க சொல்லி முட்டி போட்டு நடந்து வர, முட்டி போட்டே அந்த இதை நடக்க சொல்லுவாங்க கிரவுண்ட்ல. அந்த கல்லை கீழே போட்டுட்டா சாட்டையால அடிப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளை அவர் பார்ப்பார். HT செய்மோர் அவர்கள் நேரில் பார்ப்பார். பார்த்துட்டு தான் போய் அறிக்கையை சமர்ப்பிப்பார். அப்புறம் இருந்துமே அந்த பட்டய சட்டத்தில் வந்து எதுவுமே மாறி இருக்காது. அதாவது இதை பற்றி தான் பொருளாதாரத்தில் பொருளாதார புக்கில் ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதாவது பொருளியல் அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், டார்லிங் அப்படின்றவர். ஒரு விவசாயி கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனை மட்டும் விட்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்லா இருக்கும். அந்த இதை படிக்கும்போது நல்லா இருக்கும். நீங்கள் கூட படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸ்கூல் புக்கில் தான் இருக்காது. ஓகே, பாருங்க. 1851 பட்டய சட்டம் வரும்.
ஆனா அதுல வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே அதுல இருக்காது. ஓகேவா? இதனால வந்து இந்த அமைப்பு என்ன செய்வாங்கன்னா, நேரடியா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக, அதாவது மகாராணியோட ஆட்சி நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துவாங்க. அதான் 2வது மனு. அதாவது ஆங்கில ஆட்சியை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு, இங்கிலாந்து மகாராணியோட நேரடி கண்ட்ரோல்ல இந்தியா இருக்கணும், நேரடி கட்டுப்பாட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 பேர் கையெழுத்து போட்டு ஒரு மனுவை அனுப்புறாங்க. அதான் 2வது மனு. ஓகேவா? அங்க இங்கிலாந்து ஆங்கில பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வரிகளை குறைக்கணும், கிறிஸ்தவ சமய பரப்பாளர் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவே அளிக்கக்கூடாது. ஓகேவா? வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதை அடைவதற்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. ஓகேவா? சித்திரவதை ஆணையம் சித்திரவதை ஆணையம் அமைச்சு சித்திரவதை சட்டத்தை ஒழிக்கிறாங்க. இதுதான் இதுல வந்து பெரிய விஷயமே இதான். சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது யாரோட பெருமை? சென்னை மகாசன சங்கத்தோட பெருமை. இதுதான் அதோட முக்கியமான ஒரு பெருமையே. ஓகேவா? இந்த அமைப்பு வந்து 1862ல செயலிழந்து போயிரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1862ல வந்து ஹஜ்ரத் லட்சுமி நரசு அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிரும். 1868ல வந்து அவர் இறந்துருவார். ஓகேவா? அவர் இறந்ததுக்கு அடுத்து இந்த கட்சி, இந்த சங்கம்னு ஒண்ணு இருந்ததே தெரியாம போயிரும். அதாவது 1881ல வந்து அமைப்பு இருந்ததுக்கான தடமே இல்லாம போயிரும். சென்னை வாசிகள் சங்கம் வந்து சென்னை மாகாண எல்லைக்குள்ள மட்டும்தான் செயல்பட்டுச்சு. அதனால வந்து இது ரொம்ப டக்குனே தடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. கொஞ்சமாச்சும் ஃபேமஸா இந்தியா முழுக்க கொஞ்சம் பரவி இருந்தா கூட இதோட அடையாளம் இன்னும் நிலைச்சிருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை மகாசன சபை 1884. 1884 மே மாசம் 16ஆம் தேதி சென்னையில அண்ணா சாலையில ஒரு இடத்துல நிறுவுறாங்க இந்த சங்கத்தை, சபைய, ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. ஓகேவா? முதல் தலைவரா வந்து பி ரங்கையா நாயுடு அவர்களும், செயலாளராக பி ஆனந்த சார்லு மற்றும் வீர ராகவாச்சாரியா இருக்கிறாங்க. இதன் தொடக்க விழாவில் சி சுப்பிரமணியம், பாலாஜி ராவ், சி சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி சுப்பிரமணியமும் வீர ராகவாச்சாரியார்லாம் சேர்ந்து தான் அந்த தி ஹிந்து பத்திரிகையை ஃபர்ஸ்ட் தொடங்குவாங்க. ஓகேவா? 1878ல தொடங்குவாங்க. ஓகே தான். ஏன்னா 77ல வந்து டி முத்துசாமி அவர்கள் வந்து நீதிபதியை நியமிக்கப்படுவாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மற்ற பத்திரிகை அப்படின்றதுனால தான் இவங்களே வந்து நமக்குன்னு ஒரு பத்திரிகை இருந்தால் நம்மளோட கருத்துக்களை வெளியிடலாம் அப்படின்னு தான் தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை அடுத்த வருஷம் 1878ல உருவாக்குறாங்க. ஓகே தானே? அப்போ இவரை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மற்றபடி இந்த பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி இவங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சென்னை மகாசன சபை அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் யார் தவறானவர் அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின் கேட்ட ஆப்ஷன்ல வந்து 3 பேரை கொடுத்துட்டு ஒருத்தர் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம். அதனால வேணா பார்த்துக்க. சி சுப்பிரமணியம், பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி இவங்கெல்லாம் அதில் பங்கேற்றிருக்காங்க. இவ்வமைப்பின் கருத்துக்களை 1885ல் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கும் போது அந்த கோரிக்கையை வந்து இதோட கோரிக்கையில் சேர்த்துக்குவாங்க. ஓகேவா? இணைச்சிக்கிட்டாங்க. சென்னை மகாசன சபையோட கோரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, குடிமை பணிக்கான தேர்வுகளை இங்கிலாந்துலையும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, அந்த இதை வந்து இங்கிலாந்துலையும் இந்தியாவிலையும் அப்போதைக்கு ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இரட்டைமலை சீனிவாசன் தெரிஞ்சிருக்கும், பரவலாக தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த இரட்டைமலை சீனிவாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, குடிமைப்பணி தேர்வுகள் இங்கிலாந்துல மட்டும்தான் நடத்தணும், எதுக்கு இந்தியாவில் நடத்துற, இங்கிலாந்துல மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? இந்த கண்டென்ட்டுக்கு அப்படியே எதிர்ப்பு தெரிவித்து சொல்லுவார். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது. ஓகேவா? வரியை குறைங்க, இராணுவத்துக்கெல்லாம் போய் நிறைய செலவு பண்ணாதீங்க, குறைச்சிக்கங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளானதாக சொல்றாங்க. இது அப்படியே அவங்க காங்கிரஸ் ஆட்சி அவங்க 1885ல் உருவாக்கும் போது அதில் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? இந்திய அரசு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எல்ஜின் பிரபு அவர்கள் இங்கே சென்னைக்கு வருவார். ஓகேவா? எல்ஜின் பிரபு அப்போதைக்கு வந்து இவங்க ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. அதை அவர் ஏற்க மாட்டார், அவமதிச்சிருவார். ஓகேவா? மகாத்மா காந்தி 1896 அக்டோபர் 24 இந்த அமைப்பில் வந்து உரையாற்றுவார். இந்த அமைப்போட பொன்விழா கொண்டாட்டம் அதில் ஜவஹர்லால் நேரு அவர் கலந்து கொள்வார். ஓகேவா? 1930 உப்பு சத்தியாகிரகம், இதன் உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்படுவாங்க. அதாவது இவங்க உப்பு சத்தியாகிரகத்தப்ப சென்னையில் ஜார்ஜ் டவுன்லையும் யானை கவுளி அப்படின்ற இடத்துலையும் உப்பு சட்டங்களை மீறுவாங்க. ஓகேவா? அதனால வந்து கடுமையாக தாக்கப்படுவாங்க. இந்த கடுமையான தாக்கப்பட்டதை குறித்து விசாரிக்கிறதுக்கு தான் நீதிபதி TR ராமச்சந்திர ஐயர் அப்படின்ற தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க. இந்த குழுவோட அறிக்கையை அரசியல் சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போது சென்னை மாகாண சபை
சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து, அதாவது சுதேசி இயக்கத்தப்ப காங்கிரஸ்க்கு வந்து தடை வச்சுருவாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போதைக்கு இவங்க வந்து சுதேசி பொருள் கண்காட்சி, கதர் பொருள் கண்காட்சி, கைத்தறி கண்காட்சி அப்படின்னு நிறைய கண்காட்சி நடத்துவாங்க. ஓகேவா? சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றாங்க. ஓகேவா? 1985ல் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றுச்சு. காமராஜர் அப்படின்ற பேர்ல மழலையர் பள்ளிகளை நடத்தியது பால்வாடி தான். ஓகேவா? மழலையர் பள்ளினா பால்வாடி தான். காமராஜர் அப்படின்ற பேர்ல நடத்தினது இந்த அமைப்பு தான். சென்னை மகாசன சபையின் 140வது ஆண்டு விழா 17 ஆகஸ்ட் 2023 அன்று சென்னையில் உள்ள நாரத கானா சபா, அதாவது ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது. விழாவுக்கு இந்த அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய PS மணி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். சென்னை மகாசன சபையின் 140வது ஆண்டு விழாவில் தான் திரு தமிழருவி மணிகன் அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? 138வது வருட விழாவில் தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் உரையாற்றினாங்க. உன் அரும்பெரும் லட்சியம் நாளை வரலாற்றை உருவாக்கும் அப்படின்ற புத்தகத்தையும் வெளியிட்டாங்க. ஓகேவா? 140வது ஆண்டு விழாவில் தான் சமூக ஆர்வலர்களுக்கு சென்னை மகாசன சபை நினைவு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நினைவு கேடயம்னா இந்த நினைவு கேடயம் தான், அது நினைவு கேடயம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 30 ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும், 10 மனவளர்ச்சி குன்றிய மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகையும், 50 மேடை மெல்லிசை கலைஞர்களுக்கு உதவித்தொகையும் இந்த விழாவில் வழங்கப்பட்டுச்சு. ஓகே, மற்ற வீடியோ சந்திப்போம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ கொஞ்ச நாளில் போட்டுருவேன். தயார் பண்ணோன்னே அப்டேட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணி 2 நாளில் PDF வந்து நம்மளுடைய டெலகிராமில் வந்துடும். இதுலேயும் லிங்க் கொடுத்துருவேன். ஓகே, நன்றி.